ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி வந்து ஏர் கார்கோ ரேட் பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதான் நான் வந்து ஒரு ஏர் கார்கோ ரேட் பற்றி நான் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். ஹவு டு கெட் ஏர் கார்கோ ரேட்ஸ் ஃப்ரம் ஷிப்பிங் ஏஜென்ட். எப்படி வந்து ஏர் கார்கோ ரேட் வந்து நம்ம வந்து வாங்குறது ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். இன்ஃபார்ம் ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் அபவுட் யுவர் ப்ராடக்ட் டெஸ்டினேஷன் போர்ட் ஆர் டெஸ்டினேஷன் அட்ரஸ். அப்போது ஒரு ஷிப்பிங் ஏஜெண்ட்டை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மொரிங்கா பவுடர், ஒரு ட்ரம்ஸ்டிக் லீஃப் பவுடர், அதாவது மொரிங்கா பவுடர், அந்த முருங்கை இலை பவுடர் இருக்குல்ல, அந்த மொரிங்கா லீஃப் பவுடர் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் என்னுடைய ப்ராடக்ட்டு. அதே மாதிரி நான் வந்து இந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், டெஸ்டினேஷன் போர்ட்டு. ஸோ செக்கஸ்லோவாக்கியா, அதாவது செக் ரிப்பப்ளிக்னு ஒரு நாடு இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரிக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். அங்கே உள்ள போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரேகுங்கிற இடத்துக்கு, அங்கே உள்ள சிட்டி பேர் ப்ரேகு. ஸோ அந்த ப்ரேகுங்கிற அந்த ஒரு டெஸ்டினேஷன் போர்ட்டு, அங்கே இருக்கிற அந்த ஏர்போர்ட்டு. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு அதான் என்னுடைய டெஸ்டினேஷன் போர்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும். ஸோ ப்ராடக்ட்டு என்ன ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் போர்ட்டு, எந்த போர்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, இந்த 2 தகவலையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்பார். என்ன கேட்பாருன்னா, செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கேன். ஷிப்பிங் ஏஜென்ட் வில் ஆஸ்க் யூ அபவுட் த வெயிட் ஆஃப் த மாஸ்டர் காட்டன் பாக்ஸ். ஸோ மாஸ்டர் காட்டன் பாக்ஸோடைய வெயிட் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பார். அது என்ன மாஸ்டர் காட்டன் பாக்ஸ்? அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஃபைனல் பேக்கேஜிங். இப்போது நீங்கள் ஒரு 2 சின்ன அட்டைப்பெட்டி வச்சுருக்கீங்க, அதான் காட்டன் பாக்ஸுங்கிறது. அட்டைப்பெட்டி நீங்கள் வந்து 2 சின்ன அட்டைப்பெட்டி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த காட்டன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு மெயினாக ஒரு பெரிய ஒரு பாக்ஸில் போடுறீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஃபைனல் பிக் பாக்ஸ் இருக்குதுல்ல, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா மாஸ்டர் காட்டன் பாக்ஸ். ஸோ அந்த மாஸ்டர் காட்டன் பாக்ஸில் உடைய வெயிட் என்ன அப்படின்னு அவர் கேட்பார். ஸோ அந்த வெயிட்டு வந்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து சொல்லணும். ஸோ டோட்டல் வெயிட் வந்து 100 கிலோகிராம் வருது அப்படிங்கிறத நீங்கள் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி அந்த பாக்ஸோடைய டைமென்ஷன் கேட்பார், மெஷர்மெண்ட் கேட்பார். அந்த பாக்ஸோடைய லென்த் என்ன, பிரெட்த் என்ன, ஹைட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த டைமென்ஷன்ஸை வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே ரேட் அவர்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்ன ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, அப்புறம் டெஸ்டினேஷன் போர்ட் எது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ராடக்டுடைய வெயிட் என்ன. ஸோ எவ்வளவு வெயிட் அந்த ப்ராடக்ட் வருது, டோட்டல் வெயிட் எவ்வளோ வருது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் 100 கிலோகிராம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ டோட்டல் வெயிட்டு. அதே மாதிரி அந்த பாக்ஸோடைய, அந்த மாஸ்டர் காட்டன் பாக்ஸோடைய மெஷர்மெண்ட்டு, ஸோ டைமென்ஷன்ஸ் என்ன, இது எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கணும், அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பாக்ஸுங்கிறது நீங்கள் தான் ஃபஸ்ட்டே வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடணும். ஸோ அந்த டேட்டாவை தான் நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து நீங்கள் ரேட் கேட்க போகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் சொன்ன உடனே தான் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேட் கொடுப்பார், ஏர் கார்கோ ரேட் கொடுப்பார். ஸோ இவ்வளோ ஆகும், இவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு ஏர் கார்கோ ரேட் கொடுப்பாரு. அதோடு நீங்கள் வந்து அந்த ஃப்ரைட் ரேட்டும் கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்கான அந்த ரேட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏர் கார்கோ ரேட் வந்து ஷிப்பிங் ஏஜென்ட்டிருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஏர் ஷிப்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஏர் கார்கோ ஷிப்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதாவது போர்ட் டெலிவரி, ஸோ போர்ட் வரைக்கும் எப்படி நம்ம ஏர் ஷிப்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி கொரியர் வழியாக டோர் டெலிவரி பண்ணுறதுக்கும், ஏர் ஷிப்மெண்ட் டோர் டெலிவரி கொரியர் பண்ணுறதுக்கும் அதுக்கான ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் கார்கோ வந்துட்டு எப்படி ஷிப்மெண்ட் பண்ணுறது, போத் போர்ட் டெலிவரியும் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி டோர் டெலிவரியும் எப்படி பண்ணலாங்கிற ஒரு தகவல் வந்து அந்த வீடியோஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஏர் கார்கோ ரேட் வந்து ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்டை இருந்து நம்ம வாங்கணும்.